சுவாமியே சரணமையப்பா. தத்துவமசி. சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் 18ஆம் படி ஏறி முடிந்ததும் பகவானுடைய சன்னதிக்கு மேலே தத்துவமசி அப்படின்னு ஒரு வாசகம் நம்மளை வரவேற்கும். அந்த வாசகத்தை வச்சு தான் ஐயப்பனுடைய ஐயப்ப சுவாமியோட முழு விரத முறைகளும் எல்லாமே அதில் தான் அடங்கியிருக்கு. நம்ம ஏன் சபரிமலைக்கு போகிறோம் அப்படிங்கிறத முதற்கொண்டு அந்த ஒரு வாசகத்திலேயே அடங்கியிருக்கு. எல்லாமே பார்த்திங்கனாக்கா வேதங்கள் 4 எல்லாருக்குமே தெரியும். ரிக், யஜுர், சாம, அதர்வணம் 4 வேதங்கள். இந்த 4 வேதத்துக்கும் 4 மகா வாக்கியம். ரிக் வேதத்துக்கு பிரஜான பிரம்மம், யஜுர் வேதத்துக்கு அகம் பிரம்மாஸ்மி, சாம வேதத்துக்கு தத்துவமசி, அதர்வண வேதத்துக்கு அயமாத்மா பிரம்மம். இது ஒவ்வொன்றும் பார்த்திங்கனாக்கா அர்த்தம் கடவுளும் நாமளும் ஒன்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் வரும். அதில் தத்துவமசிங்கிறது பார்த்திங்கனாக்கா அது நீ ஆகிறாய். நம்ம அந்த 18ஆம் படி மேலே போனதும் அது அங்கே இருக்கிற பரமாத்மா, நாம ஜீவாத்மா 2 பேரும் ஒன்று அப்படிங்கிறத குறிக்கிறதா அந்த தத்துவமசிங்கிற மந்திரம். ஐயப்பர் ஒரு சின்முத்திரை காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, இப்படி வச்சுருப்பாங்க. இதுதான் பரமாத்மா, இது ஜீவாத்மா, இப்படி வச்சுருப்பார். இந்த முத்திரையோட பேர் சின்முத்திரை. இதோடைய விளக்கம் நான் அப்புறமா இது பண்ணுறேன். ஸோ இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட அங்கே போய்ட்டு ஐக்கியம் ஆகிற அந்த ஸ்டேஜ், அதை தான் அந்த தத்துவமசிங்கிற வாக்கியம். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். இது சாம வேதத்துடைய மகா வாக்கியம். வேதங்கள் இல்லாமல் ஐயப்ப விரத முறைகள் இல்லை. வேதத்தை நம்பாதவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனால் ஐயப்பன் மூலம் வேதம் இருக்குது, வேதம் உண்டு, வேதம் உண்மை, அதன் சத்பொருள் தான் நான் அப்படிங்கிறத ஐயப்பர் மிக தெளிவாக காமிச்சிருக்காரு. சுவாமியே சரணமையப்பா.